வணக்கம் மக்களே! கேஸ் சிலிண்டர் உள்ள அனைவருக்குமே சில முக்கியமான அறிவிப்புகளா இந்த ஜூன் மாதம் அமலுக்கு வந்திருக்கு. பிரைஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் புதிய கனெக்ஷன் பெறுறது மற்றும் இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாயிருக்கு. அவை என்னென்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களும் உங்களை உடனுக்குடனே வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மாதமே முதல் தேதி ஆயிடுச்சுன்னா சிலிண்டர்களோட விலையானது மாற்றி அமைக்கப்படும். அதே போல் நம்ம பயன்படுத்துறது ஒன்று வணிக பயன்பாடு, எல்பிஜி வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடியது. எல்பிஜி சிலிண்டர் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே 928.50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. உங்கள் ஊர் சைடு எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் வணிக பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஹோட்டலு, ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரியான இடத்துல பயன்படுத்தக்கூடிய 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலையை சென்னையில் இப்போ 46 ரூபா உயர்த்தியிருக்காங்க. இதனால் இனிமேல் தமிழகம் முழுவதுமே 3283 ரூபாவாக விற்கப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மூன்றாவது 5 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் நிறைய பேர் எந்த ப்ரூஃபும் இல்லாமல் வாங்கிட்டு வச்சுருப்பீங்க. அதை இப்போ எக்ஸ்ட்ரா 11 ரூபா வரையும் அதிகரிச்சிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட்டாக போன மாதமே ஓடிபி மூலமாக தான் சிலிண்டர் ஆனது உங்களுக்கு டெலிவரி பண்ணப்படும் சொல்லியிருந்தாங்க. அதை இன்னுமே தீவிரப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதம் ஓடிபி இல்லாமல் யாராலையுமே வாங்கவே முடியாது, கம்பல்சரி. எப்பயும் போல நீங்கள் நகரப்புறங்களில் வசிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 30 நாட்களாக கட்டாய இடைவெளி இருக்கணும் ஒரு சிலிண்டர்லேருந்து இன்னொரு சிலிண்டர் வாங்குறதுக்கு அப்படின்னும். அதுவே நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 நாட்கள் குறையாமல் இருந்தால் தான் சிலிண்டர் ஆனது மறுபடியும் புக் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடுனால பிளாக்ல வாங்குற நிலைமை வந்துட்டுருக்கு. இப்போ வரையுமே 3000 ரூபா இல்லாமல் விற்கிறதே கிடையாது. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதற்கு நம்ம புதிய கேஸ் கனெக்ஷன் எப்போ கொடுப்பாங்கன்னு நீங்கள் கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேணுங்கிறவங்கள உங்களோட ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை பிரான்ச்சை விசிட் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கிறது தான் நல்லது. நமக்கு கேஸ் புக் ஆகி டெலிவரி ஆனதுமே ஒரு மானியமானது நம்ம வங்கி கணக்குகளில் போட்டு விடுவாங்க. அது நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு, கண்டினியூவாக வர்றதுக்கு நீங்கள் கேஒய்சி விவரங்களை உடனடியாக புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு ஆண்டுமே உஜ்வாலா திட்டத்தில் இருக்கவங்க கம்பல்சரி பண்ணணும். ரிமைனிங் இருக்கிறவங்க பண்ணல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவை அனைத்து தான் இந்த மாதம் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.